போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைக்கு பதிலாக ஏவுகணைகளை தேர்ந்தெடுக்கும் ரஷ்யாவிற்கு உலகம் அதற்கேற்ப பதிலளிக்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் தலைநகரான கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் 53 பேர் காயமடைந்ததாகவும் இதுவரை 8 பேரின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் தமக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து தெரிவித்த அவர், ரஷ்யா மீது வலுவான பொருளாதார தடைகள், வலுவான அழுத்தங்கள் மற்றும் வலுவான நடவடிக்கைகள் தேவை என வலியுறுத்தியுள்ளார். தொலைபேசி உரையாடல் கசிந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த தாய்லாந்து பிரதமர் பெட்டோங் டான் ஷினவத்ரா அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நிரந்தரமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கம்போடிய முன்னாள் பிரதமரும் செனட் தலைவருமான ஹன் செனுடனான தனது தொலைபேசி உரையாடலின் போது அவரை அங்கிள் என்று அழைத்ததோடு மட்டுமன்றி தாய்லாந்து ராணுவ தளபதிக்கு எதிராகவும் ஷினவத்ரா பேசியிருந்தார். இந்த தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் பதவியேற்ற ஓராண்டுக்குள் அவரது பிரதமர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் நலனை பாதுகாக்கவே தாம் அவ்வாறு பேசியதாக தெரிவித்து ஷினவத்ரா மன்னிப்பு கேட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடல்நிலை குறித்து சமீபமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் ஏதாவது துன்பம் நடக்க நேரிட்டால் தாம் அமெரிக்க அதிபராக பணியாற்ற தயார் என அந்நாட்டின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். கடவுள் துன்பம் நடக்காமல் பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறிய அவர், அமெரிக்க அதிபர் டிரம்ப் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் மீதமுள்ள பதவி காலத்தை அவரால் தொடர முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கடந்த 200 நாட்கள் தாம் பெற்ற சிறந்த வேலை பயிற்சியையும் அவர் சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.